ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே லீபனோன் ஊழியத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான இந்த நாளை நாம் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு ஆராதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு பிறந்த நாளை நாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டாடுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாய் இருந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யாருக்காக? நமக்காகவே, நம்மை மீட்பதற்காகவே. அதை நினைத்துதான் நாம் தேவ சமூகத்தில் மகிழ்ந்து கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும், இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் தேவ சமூகத்தில் சில பாடல்களை பாடி ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டாடி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்களோடு நீங்களும் இணைந்து பாடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இணைந்து பாடலாமா? அதிகாலையில் பாலனை தேடி என்கிற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம்.
வீரலோகம் துதரும் பாட மெய்ப்பெரும் பூச்ச துதிக்கு பாத்திர பிறந்தாரே. துதரும் பாட மெய்ப்பெரும் பூச்ச துதிக்கு பாத்திர பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. அசமாதானம் அதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. அசமாதானம் அதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று அவருடைய நாமத்தை குறித்து எழுதியிருக்கிறது. நமக்காக பிறந்தவர் சமாதான பிரபு, நமக்காக பிறந்தவர் வல்லமை உள்ளவர், நமக்காகவே இந்த உலகத்தில் வந்தவர் நித்திய பிதா. அந்த இயேசுவை, அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே என்று பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையாய் காத்திருக்க மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையாய் காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையாய் காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார்.
இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார், மாற்றி தொழுவத்திலே முன்னணையிலே இயேசு பிறந்தார். பரன் முன்னணையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழை பாதையிலே, தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழை பாதையிலே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். Amen. Praise the Lord. அருமையான இந்த நாளிலே நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாடல்களினாலே கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளையும் ஒரு பகுதியில் நினைத்து அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆராதனை தேவனுக்கு பிரியமானது. ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனைக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். நீங்களும் நானும் செலுத்துகிற ஆராதனை அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறது. அவர் இந்த உலகத்திற்கு எஜமானனாக வந்திருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான அவர்தான். அவரை பார்க்க இயேசுவை தரிசிக்க வந்தவர்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள், சொல்லிக் கொண்டார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் பார்க்க வந்தோம் என்று சொன்னார்கள். இயேசு உலகத்தில் பிறந்த பொழுதே ராஜாவாகவே பிறந்திருக்கிறார். ராஜாவாகவே பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் இணைந்து துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. அப்படியே தேவ பிரசன்னத்தோடு கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த நாளில் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். இயேசுவை பார்க்க வரவில்லை, இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், அவர் ஒருவரே நமஸ்கரிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆகவே இணைந்து கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே,
எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே தொழிவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே சென்று சொல்வோம். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. அவர் வார்த்தையாகவே வந்தவர். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆன சொல்லிவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு
நாம் ஒருமித்து கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது அவர் பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாய் இருக்கட்டும். நமக்காகவே இந்த உலகத்திற்கு வந்த இயேசுவை தொழுது கொள்ளுவதும் பாடி மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர் நீர். இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர். ஆமென். யார் யாரெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையில சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. யாருக்கெல்லாம் இயேசு அற்புதங்களை செய்ய வேண்டுமோ இன்றைக்கு அந்த அற்புதங்களை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உம்முடைய ஜனத்தை நிரப்பட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாடுங்கள். God bless you.